ஒரே ஒரு பாடல் காட்சி வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உயர்வை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மூலம் தந்திருக்கிறது. வணக்கம். கனவிலே நடந்ததோர் கல்யாண ஊர்வலம். இந்த பாட்டை நீ நிறையா கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பேர் அனுபவம் புதுமை. இந்த படத்தின் கதாநாயகனாக நடித்தவர் முத்துராமன், கதாநாயகி ராஜஸ்ரீ. இந்த பாட்டை நான் சொல்கிறதுக்கு காரணம், இந்த அனுபவம் புதுமை அப்படின்ற அந்த திரைப்படத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாடல் காட்சியை பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இயக்குனர் சி.வி. ராஜேந்திரனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஒரு பாடல் காட்சி சி.வி. ராஜேந்திரனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை தர முடியுமா? ஆச்சரியமாக இருக்குல்ல? அதுதான் உண்மை. உங்களுக்கு நல்லா தெரியும்ல, சி.வி. ராஜேந்திரன் இயக்குனர் சி.வி. ஸ்ரீதருடைய தம்பி. ஸ்ரீதர் இயக்கிய திரைப்படங்களில் உதவி இயக்குனராக ஸ்ரீதர் பணியாற்றியவர். மீண்ட சுகம், நெஞ்சில் ஓர் ஆலயம், அந்த காலகட்டத்தில் இந்த திரைப்படங்களில் எல்லாம் உதவி இயக்குனராக சி.வி. ராஜேந்திரன் சி.வி. ஸ்ரீதர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கார். ஒர்க் பண்ணி ஸ்ரீதருடைய திறமைகள் என்ன அப்படின்ற அந்த அனுபவங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அவர் பெற்றிருக்கிறார். அப்படி வரும்போது காதலிக்க நேரமில்லை திரைப்படம் ஸ்ரீதர் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துக்கு அவர் இணை இயக்குனர், அசோசியேட் டைரக்டர் உயர்வு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஸ்ரீதர்கிட்டருந்து வெளியே வந்து சி.வி. ராஜேந்திரன் இயக்கிய முதல் திரைப்படம் அனுபவம் புதுமை. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் இப்போ நான் பாடின பாட்டு. அந்த திரைப்பட படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கும்போது சி.வி. ராஜேந்திரன் பொதுவாக தன்னுடைய அண்ணன் ஸ்ரீதர் அவருக்கு அந்த பாடல் காட்சியை, ஏன்னா ஸ்ரீதர் இப்போ ஏதாவது பக்கத்தில் ஷூட்டிங்கில் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் சிவாஜி சார் நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் என்னென்னா கூப்பிட்டு ஒரு பாடல் காட்சி போட்டு காமிக்கலாம் அப்படின்றக்காக இந்த கனவிலே நடந்தது கல்யாண ஊர்வலம் அப்படின்ற அந்த பாட்டை ஸ்ரீதருக்கு சி.வி. ராஜேந்திரன் போட்டு காமிச்சிருக்காரு. இப்போ அந்த பாடலை பார்ப்பதற்காக அங்கு ஸ்ரீதர் வந்திருக்காரு. அப்போ ஸ்ரீதர் கூட சிவாஜி சார் வந்திருக்காரு. ஒரு பக்கத்துலேயே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும். அதை பார்த்த உடனே சிவாஜிக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் சாங் தானே, அதை முடித்த உடனே சிவாஜி சி.வி. ராஜேந்திரனை அப்படியே கட்டி முடிச்சிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே சி.வி. ராஜேந்திரன் தான் தெரியும்ல, ஸ்ரீதர் இயக்கிய படங்கள் எல்லாம் சி.வி. ராஜேந்திரன் ஒப்பும்போது சிவாஜி சார் தான் பார்த்துருப்பார்ல. அதனால் அப்படியே கட்டி முடிச்சு ராஜின்னு சொல்லி சொல்லாமல் கூப்பிட்டாரு சி.வி. ராஜேந்திரன் சிவாஜி. அப்படியே கட்டி முடிச்சு, டேய் ராஜி, பாட்டை நல்லா பண்ணியிருக்கலாம், பிரமாதமாக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சிவாஜி சொல்லியிருக்காரு. சிவாஜி ஒரு பாடல் காட்சியை படமாக்கி இருக்கக்கூடிய விதத்தை பாராட்டுகிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அது கலை நிகழ்ச்சிகள் பல நடத்தி அப்படிங்கும்போது சித்ராலய கோபு கலாட்டா கல்யாணம் அப்படின்ற பேரில் ஒரு நாடகத்திற்கான ஸ்கிரிப்டை எழுதியிருக்காரு. அது நாடகமாக நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த நாடகத்தில் சிவாஜி, ஜெமினி கணேசன், சௌகார் ஜானகி, கயா ரோசியா, ஜெயலலிதா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த நாடகத்தில் அதே பேர் தான், கலாட்டா கல்யாணம் அப்படின்ற பேரில் தான் நாடகம். அந்த நாடகம் சக்ஸஸ்ஃபுல் ட்ராமா. அது ஒரு அருமையான கதை கருவை கொண்ட நாடகம் அப்படின்னு எல்லாருமே பாராட்டினாங்க. இப்போ இந்த ஆடிட்டர்கள் தனியாக படம் தயாரித்து அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கும் போது அவங்க மனசுக்குள்ளே வந்தது, இந்த கலாட்டா கல்யாணம்ன்ற இந்த நாடகத்தை சினிமாவாக ஆக்கினால் என்ன? ஏன்னா அது காதல் கதை, காமெடி கலந்த காதல் கதை, கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்ச உடனே அந்த கலாட்டா கல்யாணம் நாடகத்தையே திரைப்படமாக இயக்குவது, தயாரிப்பது அப்படின்ற முடிவு பண்ணாங்க. அப்போ திரைப்படமாக தயாரிப்பது அப்படின்னா அப்போ அதுக்கு இயக்குனர் யார் என்பது அது முதல்ல என்னென்னா அந்த படத்தை தயாரிக்கிறதுன்னு முடிவு பண்ணும்போது பொதுவாகவே சிவாஜி சாருக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் படத்தை தயாரிப்பது அப்படின்ற மாதிரி வந்தாச்சுன்னா எல்லா விஷயங்களுமே சிவாஜியினுடைய தம்பி வி.சி. சண்முகம் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவார். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும், ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸு, படத்தினுடைய விநியோகம், எல்லா விஷயத்தையுமே இவங்க ஒன்லி காசெல்லாம் கூட போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்லி பேர் மட்டும் இருந்த போதும், அதாவது அவங்க தங்க கூட இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக நடிகரும் சிவாஜி கணேசனும் அவருடைய தம்பி வி.சி. சண்முகமும் திட்டமிட்டு இப்படிப்பட்ட சில காரியங்களை பண்ணுவார்கள். அந்த கூட இருக்கிறவங்க அவங்க பணம்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சிவாஜி சார் தான் செல்லிங் கேக். அவர் பேரை போட்டாலும் யார் வேணாலும் ஃபைனான்ஸ் பண்ண போகிறாங்க.
அப்போ தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார்களாக எம்ஜிஆர் சிவாஜி 2 பேருக்கு இருந்த காலகட்டம் இல்லையா. சிவாஜி பேர் இருந்தாலே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும் படம். ஆரம்பத்திலே படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலாம் முன்னாடியே பூஜை போடுறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் பிஸ்னஸ் ஆகிடும். அந்த ஃபைனான்ஸைட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டையும் காசை வாங்கி படத்தை எடுத்துடலாம். ஒரு நய பைசா இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. அப்போ அந்த ஆடிட்டர்களுக்கு உயர்வு தர வேண்டும் என்பதற்காக தயாரிக்கப்பட்ட திரைப்படம் தான் கலாட்டா கல்யாணம். அதனால் அந்த நிறுவனத்துக்கு பேர் சிவாஜியினுடைய மூத்த மகன் ராம்குமார் பேரை வச்சு ராம்குமார் ஃபிலிம்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்படி உருவான திரைப்படம் தான். அப்போ என்னென்னா, அப்போ டைரக்டர் யாரை போடுறது அப்படின்ற பிரச்சனை வருது இல்லையா. அப்போ பல பேர்களை விசி சண்முகம் சொல்கிறார், சிவாஜியுடைய தம்பி. அவரை போடுவோம் இவரை போடுவோம் அப்படி இப்படிலாம் சொல்லி வரும்போது சிவாஜி தான் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு ஐடியா. ஆக்சுவலாக ஸ்ரீதர்த்தை வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவன் தான் சிவி ராஜேந்திரன், ஸ்ரீதருடைய தம்பி. இவன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். வெரி குட் ஒர்க்கர், ஃபாஸ்ட் ஒர்க்கர், ரொம்ப வேகமாக செயல்படுவான், சுறுசுறுப்பாக இருப்பான். இவன் டைரக்ட் பண்ண முதல் படம் அனுபவம் புதுமை அப்படின்ற அந்த படத்தினுடைய ஒரு பாட்டை எனக்கு போட்டு காமிச்சான். முத்துராமன் ராஜஸ்ரீ நடிச்சுருந்தாங்க. அந்த பாடல் காட்சியை அவன் ரொம்ப நல்லா யூத்ஃபுல்லாக இளமை தவள அருமையாக ரொமான்டிக் ஃபீலிங்கோடு பண்ணியிருந்தான். எனக்கு அவன் அந்த பாடல் காட்சியை படமாக்கியிருந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் இந்த கதைக்கு சிவி ராஜேந்திரன் தான் சரியான டைரக்டர். அதனால் இது வந்து சிவி ராஜேந்திரன் டைரக்ட் பண்ணட்டும், ராஜி அவன் டைரக்ட் பண்ணட்டும். எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக ஒரு வெற்றி படத்தை அவன் தருவான். அந்தளவுக்கு திறமையுள்ள இளைஞன் ராஜி அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் சொன்னார். அப்போ சிவாஜி சார் சொன்ன பிறகு அது என்ன நோ அப்பீல் அப்படின்னு சொல்லுவோம்ல, நோ அப்பீல். சிவாஜி சார் சொன்ன உடனே சிவி ராஜேந்திரனை டைரக்டராக போடுறது அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. சிவி ராஜேந்திரன் இப்படித்தான் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக ஆனார். அதுபோல் சிவாஜி நடித்த எத்தனை திரைப்படங்களை சிவி ராஜேந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு யோசிச்சு பாருங்க. அந்த படம் கலாட்டா கல்யாணம் 100 days ஓடிச்சு. சிவாஜியும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம். அந்த படத்துக்கு பிறகு சிவாஜி ஜெயலலிதா நடித்த ராஜா, சிவாஜி ஜெயலலிதா இணைந்து நடித்த நீதி, சிவாஜி மஞ்சுளா நடித்த என் மகன், அப்புறம் சிவாஜி ஃபிலிம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண சந்திப்பு, இது மாதிரி எத்தனை படங்கள். அப்புறம் சிவாஜி உஷாநந்தினி ஆக்ட் பண்ண பொன்னுஞ்சல், இதெல்லாம் சிவிஆர் டைரக்ட் பண்ண. சிவாஜி கூட எவ்வளோ படங்களை சிவி ராஜேந்திரன் இயக்கியிருக்கார், அதுக்கு பின்னார் அப்படின்றத யோசிப்பாங்க. அதனால்